الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا. اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء. صدق رسول الله صلى الله عليه وسلم. அகிலத்தை அழகாய் படைத்து அரிசின் நிரலை கொண்டு ஆட்சி செய்கின்ற அரிசின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் மக்கத்து மாநகரில் மலர்ந்து மதீனத்து மாநகரில் ஒளி வீசும் மாமரை போற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடத்துமாக. ஆமீன். இவ்வுலகிலே ஒரு மனிதன் வாழ்வதற்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இவைகளெல்லாம் எப்படி அவசியமோ அது போலத்தான் கல்வி என்பதும் ஒரு மனிதனுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அந்த கல்வியிலும் மார்க்க கல்வி என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய ஆலிம் என்பவர் மிக முக்கியமானவராக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உலமாக்களை பற்றி இவ்வாறு சொல்வான்: இன்னமா யஷல்லாஹு மின் இபாதிஹி. அல்லாஹ்வுடைய அடியார்களில் மிகவும் நம்ம அல்லாஹ்வை பயப்படுவர் யார் என்றால் அல் உலமா, ஆலிம்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இவ்வாறு கூறுவார்கள்: ஃபதுல் ஆலிமி அல் ஆபிதி கஃபதுலி அலா அத்னாக்கும். ஒரு ஆபிதை விட ஆலிமுடைய சிறப்பு எந்த அளவிற்கு என்றால், அந்த ஆலிமுடைய சிறப்பு என்பது என்னுடைய சிறப்பை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சாதாரண மனிதர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிறப்பானார்களோ அதுபோலத்தான் நம்மை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சிறப்பானார்களோ அதுபோலத்தான் சாதாரண மனிதர்களை விட ஆலிம்கள் என்பவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சொல்கிறார்கள்: இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லுஸ் ஸமாவாதி வல் அர்தி ஹத்தன் நம்லத ஃபீ ஹுஜ்ரிஹா வஹத்தல் ஹுத யுஸல்லூனா அலா முஅல்லிமின் நாஸில் கைர. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் வானம் எனும் பூமியில் உள்ளவர்கள் அனைத்தும், ஏன் ஒரு முந்தில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு, கடலில் வாழக்கூடிய மீன்கள், இவை அனைத்தும் நல்ல போதனைகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஆலிமுக்காக அனைத்தும் துஆ செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு ஹதீஸை சொல்வார்கள்: அல் உலமாஉ வரத்துல் அன்பியா. ஆலிம்கள் என்பவர்கள் நபிமார்களின் வாரிசு. நாம் எல்லாம் உங்களுடைய வாரிசு யார் என்று கேட்டால் என்ன சொல்வோம்? மனைவி, மக்கள், பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள், நம் குடும்பத்தார்களை இவர் என்னுடைய வாரிசு, இவர் என்னுடைய வாரிசு என்று நாம் பெருமையாக சொல்வோம். ஆனால் ஆலிம்கள் என்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகள். இவ்வாறு சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறு சொல்வார்கள்: ஆலிம்களே, உங்களுக்கு உலகிலே வாரிசு இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். ஆலிம்கள் என்பவர்கள் யாருடைய வாரிசு தெரியுமா? சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஆலிம்களுடைய வாரிசு தொடர்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஆலிம்கள் என்பவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்றால், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது இறக்கும் வரை அது அனைத்திற்கும் தேவையான மிகுதமான காரியங்களில் ஆலிம்கள் தேவைப்படுகிறார்கள் மக்களுக்கு.
எப்படி என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை இந்த தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது கணவர் சொல்லுவார், இந்த மாதிரி துவா செய்யுங்க சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அந்த குழந்தை பிறந்த பின்பு பேரைப்பதற்கு அந்த ஆளுமை தான் அழைப்பார்கள். அதுபோலவே அந்த குழந்தை ஒரு வயதை எட்டிய பிறகு மார்க்க கல்வியை கற்றுவதற்காக ஆலிமிடத்தில் தான் மக்களை படிக்க வைக்கிறார்கள். அதுபோலவே நிக்கா வருவதாக இருந்தாலும் சரி, இறக்கும் வரை, பிறப்பு முதல் இறக்கும் வரை, இறப்பு என்றால் ஜனாசா தொழிலும் வரை மக்கள் ஆலிமின் பக்கம்தான் தேவையாகிறார்கள். ஆனால் இன்று பலர் ஆலிமுடைய சிறப்பை புரியாமல் இருக்கிறார்கள். உதாரணமாக சொன்னால், ஆலிம்களின் சிறப்பை சிலர் விளங்காமல் இருக்கிறார்கள். சிலர் விளங்கியும் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடத்துல என்ன சொல்றாங்க, ஆலிம் சரியில்லை, அதனால தான் நாங்க இப்படி சொல்றோம் அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு ஊரில் ஒரு அஜித்து டெஸ்ட்டுக்கு போயிருக்காரு, தொழுவைக்கிறாரு, மாதிரி தொழுவைக்கிறாரு, சூப்பரா தொழுச்சாரு. மாஷா எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்சு போச்சு. இவர் இனமா போட்டலாம் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க மக்கள். அப்ப தொழிலை முடிச்சுட்டு முத்தவழி கேட்கறாங்க. ஒரு சிலர்ல வாங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. முத்தவழி வாங்க என்ன கேட்கிறாரு, அஜித் சஜிதா செஞ்சீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப அந்த அஜித் சொல்றாரு, ஒரு குறை எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா சஜிதா செய்யணும்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமா கரெக்ட் தான், நீங்க எதுவுமே தப்பே விடலையே, எல்லாம் கரெக்டா விதிங்க, ரொம்ப செஞ்சா இயாம எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது முத்தவழி கேட்கும்போது அந்த அஜித் சொல்றாதான், இல்ல 2019 காத்து போயிருந்துச்சு, அதான் சஜிதா செஞ்சேன் அப்படின்றான். புது மசாய்க்கு எந்த மசா அதற்கு இது போல நிறைய காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆலிம் சிறந்து விளங்குவதற்கு அவர்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பயானுக்கு போயிருக்காரு, அவர் தூங்கிட்டே பயன் பேசுவார் போல. பயானுக்கு போயிருக்கும்போது இவர் பேசி மக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க. இவருக்கு பயன் பேசி முடிச்சா ஒரே வருத்தம், என்னோட யாரும் நான் பயனை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, பயனை முடிச்சுட்டு வெளியே வராது. வரும்போது ஒரு பையன், வயசு பையன், அஜித் நல்லா இருக்கீங்களா, பையன் நல்லா பேசுனீங்க சார். அஜித் ஒரே சந்தோஷம், யாருமே கவனிக்கலையே, இந்த பையன் கவனிச்சிருக்கான், இந்த வயசு பையன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க பேசுறது ஹைப்பான பாயிண்ட் வந்து எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சூப்பரா பிடிச்சிருந்தது. என்ன பாயிண்ட்ப்பா, நீங்க கடைசியில சொன்னீங்களே இப்போ வரைக்கும் ஒரே முடித்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த அஜித்துக்கு அந்த பையன். ஆலிம்களை பற்றி சொல்ல வேண்டுமான ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், ஆலிம்கள் எழுதுகிறார்களே அந்த பேனாவின் சத்தம் என்பது தஸ்பீஹ். பேனாவின் சத்தம் என்பது தஸ்பீஹ். அந்த ஆலிம் எழுதக்கூடிய பேனாவுடைய மை அது நம் மீது பட்டுவிட்டால் அது ஷஹீதுடைய ரத்தத்தை விட சிறந்தது என்று கூறுகிறார்கள். அதுபோல அந்த மை கீழே சிந்தி விட்டால் அது மின்னுமாம். இவ்வாறு கூறுவார்கள். ஆலிம்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் பன்முக பணியாளர்கள் என்றும் கூறுவார்கள். உதாரணமாக கூறினால், ஒரு மருத்துவர் என்பவர் ஒரு மருத்துவருடைய வேலையை செய்வார், ஒரு வக்கீல் என்பவர் ஒரு வக்கீலுடைய வேலையை செய்வார், ஒரு இன்ஜினியர் என்பவர் ஒரு இன்ஜினியருடைய வேலையை செய்வார். இது போல அவர்கள் எதை படித்தார்களோ அதற்குரிய வேலை தான் செய்வார்கள். ஆனால் ஆலிம் என்பவர், முன்பு நான் சொல்லியது போல, ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு பெயர் வைப்பார். அதுபோல நிக்கா மஜ்லிஸில் குத்பா வருவார், நிக்கா நடத்தி கொடுப்பார், ஜனாஸா தொழ வைப்பார், பேஷிமாவாக இருப்பார், கல்லூரியில் பேராசிரியராக இருப்பார், சல்சமத் போன்ற பணியில் இருப்பார். யாரும் வந்தா ஓடி பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் ஆலிம்கள் படும் துயரம் மிகவும் கடுமையானது. ஆனால் வெளியே கூறுவதில்லை அவர்கள். ஆனால் உண்மையை சொல்ற பாராட்டணும் ஆலிம்களை. ஏன்னா மக்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க தகுந்த, ஒரு மக்கள் தகுந்த மாதிரி இருக்கணும், ஒருத்தர் தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும். உதாரணமா சொன்னா, இப்ப நம்மளோட கல்யாணத்துக்கு போறோம், கொரோனா காலத்துல
சிரிச்ச முகத்தோட போயிட்டு கல்யாணம் நடத்தி கொடுக்கணும். 12 ஒரு ஜனாசா இருக்குது, அங்க போய் சிரிச்சுட்டு கூடாது. அப்ப அஜித்த ஜனாசா ஆக்கிடுவாங்க. இது போல பல சிறப்புகள் இருக்கிறது, கூறிக்கொண்டே போகலாம். ஆளுங்களை சிறப்பை கூற வேண்டும் என்றால் சுருக்கமாக கூறிட முடியாது. ஆகவே சிறந்த ஆளுங்களாக உருவாவதற்கு அதான் நம்ம அனைவரும் போட்டி செய்வாங்க. வாக்கு காவான இல்லை.